யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி கேரக்டர்ஸ் கொடுத்தாலும் என்ன மாதிரி ரோல் கொடுத்தாலும் அப்படியே அசால்ட்டாக அப்படியே நேச்சுரலாக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு வெர்சடைல் ஆக்டர் விஜய் சந்திரசேகர் மேம், ப்ளீஸ் கம். தேங்க்யூ ஃபார் த லவ்லி இன்ட்ரடக்ஷன்மா. வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். த ஜாம்பவான் உட்காந்துருக்கிற எங்கள் ஜெய் பாலாயாவுக்கு வணக்கம், எங்கள் ப்ரொடியூசருக்கு வணக்கம், எங்கள் இயக்குனர் போயப்பாட்டி சாருக்கு வணக்கம், வைஜிஎம் சார். தேங்க்ஸ் அலாட் ஃபார் சச் அ வண்டர்ஃபுல் ஸ்பீச். முதல்ல உங்களை எங்கள் சென்னைக்கு வருக வருகன்னு வரவேற்கிறோம். ஸோ நைஸ் டு see you all here on this stage. எனக்கு கண்ணு நிறைவாக இருக்குது. என்னென்னா இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு பெரிய அந்த ப்ரீ ஈவெண்ட்டில் வந்து என்னால் சில தவிர்க்க முடியாத காரணங்களால் நான் கலந்துக்க முடியல. எனக்காகவே இது அமைஞ்ச மாதிரி எனக்கு அந்த பகவானை வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். பிகாஸ் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவங்க திடீர்னு ஃபோன் பண்ணி ப்ரெஸ் மீட் இருக்குமானோடனே ஐ வாஸ் ஓவர்வெல்ம்ட். ஷூட் இருந்தது இன்றைக்கி, இருந்தாலும் நான் 11க்கு அப்புறம் நான் ஃப்ரீ பண்ணிக்கிறேங்கன்னு சொல்லிட்டு நான் இதில் அந்த ஹார்பர் கிட்ட நடந்துகிட்ருக்கு, அங்கேருந்து நான் வந்திருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ ஹியர் சார். அகண்டா 1ல் நான் எப்படி வந்தேன்னே எனக்கு தெரியாது. பிகாஸ் தமிழ்நாட்டில் நான் கொஞ்சம் பேர் வாங்கி இங்கே தெரிஞ்ச முகமாக இருக்கிறேன். தெலுங்கில் வந்து என்னை அவ்வளோவா தெரியாது. இருந்தாலும் அப்படி ஒரு கடல் மாதிரி இருக்கிற அந்த ஒரு ஆர்டிஸ்ட் கூட்டத்தில் என்னை தேர்ந்தெடுத்து இவர் வந்து உடனே வர சொல்லி முதல் தேங்க்ஸ் வந்து சலபதி ராவ் காருன்னு சொல்லிட்டு என்னோட மேனேஜர் தெலுங்குல. அவர் ஃபோன் பண்ணிட்டாமா, டைரக்டர் சார் பார்க்கணுங்கிறாங்க, நாளைக்கே வர முடியுமான்னு கேட்டாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. கண்டிப்பாக வரேங்கன்னு போனேன். அங்கே போனப்போ சொல்கிறாரு, நான் ஆரோகணம் படம் எப்போ பார்த்தம்மா, அப்போவே நினச்சேன் யுவர் ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட்னு சொல்லும்போது எனக்கு அப்படியே நந்தி அவார்டை என் கையில் தூக்கி கொடுத்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். தேங்க்யூ ஸோ மச் சார், சீனு சார், ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் கெஸ்டர் யூ கேவ் மீ. அண்ட் அகண்டா 1ல் எனக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, அந்த சிவனோட இதை வந்து ஒவ்வொருத்தரும் ஃபீல் பண்ணாங்க. அந்த ஃபஸ்ட்டு படம் பார்த்தப்போ அந்த சிவனோட அருள் வந்து எனக்குள்ளேயே வந்த மாதிரி, அது சார் சொன்ன மாதிரி சம் கைண்ட் ஆஃப் வைப்ரேஷன் எனக்கு இருந்தது. எனக்கு தெய்வ பக்தி இருந்தால் கூட நான் அவ்வளோ ஈடுபாட்டோடு இருக்க மாட்டேன். பட் அதுக்கப்புறம் வந்து எனக்கு டூ மச் ஆஃப் இது வந்துக்கிட்டே இருந்தது. எனக்கு ஐ ஹாவ் டு தேங்க் ஃபார் தேட். அண்ட் அகண்டா 2 வேறு லெவல். அது என்னை எப்படி எலிவேட் பண்ணியிருக்காருன்னா, நான் பண்ணினது ஒரு 2-3 சீனாக இருந்தால் கூட அப்படி படம் போட இருக்கிற மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சது. அண்ட் பாலையா சார், ஐ எம் ஸோ பிளெஸ்ட். எங்கள் பாட்டியெல்லாம் என்னை தூங்க வைக்கும்போது ராமாயணம் மகாபாரதம் சொல்லும்போது அப்பாவோட ஃபோட்டோஸ் எல்லாம் காட்டுட்டு ராமர்லாம் இப்படி தான் இருப்பாங்க, கிருஷ்ணர்லாம் இப்படி தான் இருப்பாங்கன்னு காட்டினாங்க. இப்போது நான் சிவன் இப்படி இருப்பாருன்னு சொல்லிட்டு என்னோட பேர குழந்தைங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு ஸ்டேச்சர் அவரோட இது. நான் பார்க்கும்போதே நான் வந்து அப்படியே வாய் திறந்து பார்ப்பேன். அவரோட சிம்பிளிசிட்டி, அவரோட டெடிகேஷன் வந்துங்க, ஐ திங்க் every one of us must learn from him the patience he had. அகண்டா 1 பண்ணும்போது வெட்ட வெயிலில் செப்பல் இல்லாமல் அந்த உடம்புல அந்த விபூதி எல்லாம் பூசிக்கிட்டு நடித்ததெல்லாம் பார்க்கும்போது நாங்கள்லாம் வந்து அப்படியே வந்து அவ்வளோ போஸ் நம்ம பண்ணுவோம். அதாவது டயர்டாக இருக்குது, கால் வலிக்குது, அப்படி இப்படின்ட்டு. பட் அது ஒன்றுமே இல்லாமல் இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் வந்து நம்ம முன்னாடி நிற்கும் போது நாங்கள் எல்லாம் வந்து அப்படி நிறைய பாடங்கள் கற்றுக்கிட்டோம் சார். தேங்க்யூ ஸோ மச். ப்ரொடியூசர் சாருக்கு வந்து நாங்கள் நன்றி சொல்லணும். த வே ஹி டுக் கேர் ஆஃப் அஸ் இந்த இது. அண்ட் தமன் சாரோட மியூசிக் வந்து தெலுங்கில் சொல்லணும், செவுலு தத்தரில் போத்தைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இடி மின்னல்களெல்லாம் நம்ம காதுக்குள்ளே அப்படி டைரெக்டாக வந்த மாதிரியே இருக்கும். அப்படி ஒரு மியூசிக் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர். டைரக்டர் சார், உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணும். எப்போ தமிழ் படம் தெலுங்கு சூப்பர் ஸ்டார் பாலையா சாரையும் எங்கள் தமிழ்நாட்டு சூப்பர் ஸ்டார் எங்கள் ரஜினி சாரையும், எங்கள் அண்ணன் ரஜினி சாரையும் வச்சு நீங்கள் எப்போ டைரக்ட் பண்ணுவீங்க? அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக பதில் சொல்லி ஆகணும். డెఫినెట్లీమా శివుడు ఆజ్ఞ లేదే చీమైనా కుట్టదు. ఓకే, సేమ్ అలాగే ఆ ఆజ్ఞ వస్తే అంతకన్నా అదృష్టం ఇంకేముంటుందమ్మా. கண்டிப்பா நீங்க பண்ணணும், பண்ணுவீங்க, பண்ணி ஆகணும். ஏன்னா இந்த படத்துல வந்து கமர்ஷியலான ஒரு விஷயம்க்கு தாண்டி அதுல ஒரு இமோஷன் அண்ட் ஒரு டிவினிட்டி, ஒரு தெய்வீகத்தை கொண்டு வர முடியும்னா அதை டெஃபினட்டா எங்க போயப்பாட்டி சீனு சாரால தான் முடியும் அப்படிங்கிறது நான் இங்க அடிச்சு சொல்லுவேன். டெஃபினட்டா வழக்கம் போல இந்த படத்தை வந்து கண்டிப்பா மக்களுக்கு சேர்க்க வேண்டியது ப்ரெஸ்ஸோட முக்கியமான பொறுப்பு. டெஃபினட்டாக அது உங்களால் தான் முடியும். ஒவ்வொரு படத்துக்கும் நான் இதை வந்து நான் கேட்டுப்பேன்.
தயவு செய்து இந்த படத்தை வந்து மக்களுக்கு சேர்க்கணும். நீங்கள் அவ்வளோ விஷுவல் ட்ரீட் ராம்பிரசாத் சார் கொடுத்த விஷுவல் ட்ரீட்ஸாக இருக்கட்டும், ஆர்ட் டைரக்டர் பிரகாஷ் சாரோட கைவண்ணமாக இருக்கட்டும், அது வந்து நம்ம வந்து பிரமிச்சு போகிற மாதிரி அந்த அளவுக்கு இருக்கும் அந்த படம். கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் பார்க்கணும். வைஜி சார், நான் ஐ ரிமெம்பர் ஐ டோல்ட் யூ, அக்கண்டா படம் பார்த்தீங்களா சார், பாருங்கள் சார்ன்னு சொன்ன உடனே அம்மா அந்த டைரக்டர் சாரோட நம்பர் கொடுங்கம்மான்னு சொல்லிட்டு அந்த சாரோட நம்பர் கேட்டு வாங்கி ரொம்ப நேரம் பேசினார் அப்படின்னு சொல்லி நீங்களும் சொன்னீங்க என்கிட்ட. ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் டு யூ ஃபார் லிசனிங் டு மீ அண்ட் வாட்சிங் த ஃபில்ம். அண்ட் எஸ் யூ பார்ட் ஆஃப் இட். அண்ட் சொன்ன மாதிரி அக்கண்டா பார்ட் 3 வந்து டெஃபினட்டாக தெலுங்கு சூப்பர் ஸ்டார் அண்ட் தமிழ் சூப்பர் ஸ்டாரை நீங்கள் பண்ணவும் நான் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக பண்ணுவீங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.